தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் கட்சி துவங்குவதாக இருந்தது. கடைசி நேரத்துல அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தன்னால பல வருடங்களுக்கு அரசியல்ல நீடித்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினாலுமே அரசியலை விட்டு விலகி முழு நேரமாக நடிகனாகவே செயல்பட்டு இருக்காரு. தற்போதுமே பாத்தீங்கன்னா 75 வயதுல கைவசம் 5 படங்கள் வச்சிருக்காரு. அவர் நடித்து முடித்துள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்தை அடுத்து தலைவர் 173, கமலஹாசன் ரஜினி சாரும் இணைந்து ஒரு படம், அதன் பிறகு அட்லியுடன் ஒரு படம், ஷங்கருடன் ஒரு படம் அப்படின்னு கோலிவுட் மட்டுமல்ல பாலிவுட்டுடைய டாப் இயக்குனர்களுடனுமே கைகோர்த்து படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தமிழகத்துல இன்னும் ஒரு மாதத்துல தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. ஆகையால தற்போது அனைத்து கட்சிகளுமே அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. கூட்டணி அமைப்பது, பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு அதிரடியாக பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2026ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு தேமுதிகவிற்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. தேமுதிக சமீபத்துல தான் திமுகவுடன் கூட்டணியை அறிவிச்சாங்க. ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவை ஆதரிக்கிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.